ஓம் குருவே எல்லாம் பெற்ற தாய் தந்தையும் கற்பித்துக் கொடுத்த குருமார்களையும் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். ஸ்ரீ அத்ரிமர்சி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அஸ்ட்ரோசெல்வா டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் சிவகா செல்வகணேசன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது ஜோதிட ரீதியாக வாகன பிராப்தி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கிறது, வாகனம் வாங்குவதில் யாருக்கெல்லாம் தடைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கு வாகனம் வாங்கியும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, வாகனம் வாங்கியதிலிருந்து விபத்துகள் உண்டாகிக்கிட்டே இருக்குது, வாகனம் வாங்கியதிலிருந்து ஒரே செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இது யாருக்கெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் வாகனம் வாங்காமல் தவிர்க்கணும், எப்போ நீங்கள் வாகனம் வாங்காமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும், இந்த பழைய வாகனம் அதாவது செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் வாகனம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பற்றியும், இதற்கான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்ட்ரோசெல்வா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமாக இருப்பின் லைக் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே ஒருவனுடைய வாகன பிராப்தியினை, அதாவது வாகன வாங்கக்கூடிய குடிப்பினையை சொல்லக்கூடிய பாவகம் 4ஆம் பாவகம், காரக கிரகம் செவ்வாயாகும். சரிங்க, எந்த மாதிரியான வாகனத்தை வாங்குவார் அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் நின்ற கிரகங்களும் அல்லது பார்த்த கிரகங்களும் அல்லது 4ஆம் இடத்து அதிபதியுமே தீர்மானிக்கின்றார்கள். இந்த வாகன பிராப்தி யோகம் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனுடைய ஜென்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி அல்லது கேந்திர திரிகோணாதிபதிகள் 4ஆம் இடத்தோடு சுபக்கிரகங்களின் சேர்க்கை பெற்று இருக்கும் பட்சத்தில் இந்த 4ஆம் பாவகம் சமுதாய அஷ்டவர்க்க பரலில் 24 பரல்களுக்கு மேல் பெற்றிருக்கும் பட்சத்திலும் இவர்களுக்கு வாகன பிராப்தி யோகம் சிறப்பாக இருக்குதுங்க. இவர்கள் வாகனத்தின் மூலமான பலவிதமான நட்பலன்களை பெறுறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு வாகனம் வாங்கியதுலேருந்தே பிரச்சனை இருக்குது, எனக்கு தடைகள் இருக்குது, விபத்துகள் இருக்குது, செலவுக்கு மேல் செலவு விரையும் ஏற்படுது அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் பாதகாதிபதி தொடர்பு பெறும் பட்சத்தில் நீங்கள் வாகனம் வாங்கியதிலிருந்து பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். 4ஆம் இடத்தில் 8ஆம் இடத்ததிபதி தொடர்பு பெறும் பட்சத்தில் சிறு சிறு விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி தொடர்பு பெறும் பட்சத்தில் உங்களுடைய செலவுக்கு மேல் செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வண்டிக்கு பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் அடிக்கடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ், அதாவது பழைய வாகனத்தை வாங்குவது யாருக்கெல்லாம் சிறப்பினை கொடுக்கும் என்று பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒருவனுடைய ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவகத்தில் சனி பகவான் தொடர்பு பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பழைய வாகனத்தை வாங்குவது அல்லது 2ஆம் முறை உபயோகப்படுத்தக்கூடிய வாகனத்தை வாங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய நட்பலனை கொடுக்கும். இது வாகன பிராப்தி இருக்குது, நான் எப்போ வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் அல்லது 4ஆம் இடத்தில் கிரகங்களே இல்லாத பட்சத்தில் 4ஆம் இடத்து அதிபதி தசா புத்தி நடத்தும் காலங்கள் கோச்சாரங்களிலும் உங்களுக்கு சுபமாக செயல்படும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வாகனத்தை வாங்குவே ஆகுவீர்கள். இந்த வாகனத்தை நான் எப்பெல்லாம் வாங்கக்கூடாது, யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக வாகனம் வாங்குறது கூட நம்ம பார்த்து தான் வாங்கணுமா அப்படின்னா ஆமாங்க. ஒருவர் புதுசாக திருமணம் முடிஞ்சு குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த வாகனத்தை வாங்குறத தவிர்த்துக்கணுங்க. 2வது, ஒருவருடைய தந்தை அல்லது வீட்டில் மூத்தவங்க சொல்லக்கூடிய பெரியவர்கள் வீட்டில் அவர்களுக்கு ஆயுள் கண்டம் ஏதேனும் இருக்கும் பட்சத்திலோ அல்லது மாரகாதிபதி தசாபுத்தி நடக்கும் பட்சத்திலோ இந்த வாகனம் வாங்குறத ரொம்ப கவனமாக வாங்கணும். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய பாதகாதிபதி, அட்டமாதிபதி அல்லது விரையாதிபதி அல்லது மாரகாதிபதி தசாபுத்திகள் நடக்கும் காலங்களில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறத ரொம்ப கவனமாக வாங்கணும். எனக்கு வாகன பிராப்தியே இல்லை, நான் ஒரு வாகனம் வாங்குறது அடுத்த நிலை வாகனம் வாங்குறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது, இந்த வாகன பிராப்தி எனக்கு வேணும்னு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பரிகாரமாக கேட்டிங்கன்னா, உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் உற்சவமூர்த்தி புறப்பாடு இருக்கும். இந்த உற்சவமூர்த்தி புறப்பாடுக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய தோள்களில் அந்த உற்சவமூர்த்தியை சுமந்து செல்லும்போது உங்கள் வாகன பிராப்தியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அப்படியே நீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2வது, இந்த உற்சவமூர்த்தி ரத வீதிகளில் புறப்பாடு வரும் சமயத்தில் அவர்களுக்கு உதவுவது அல்லது அதற்குரிய வாகனங்களை வாங்கி கொடுப்பது
உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கும். மேலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி உங்களுடைய கரணங்களுக்கு உரிய மிருகத்தினை வாகனமாக கொண்ட தெய்வத்தினை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலம் வாகன பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக இந்த வாகன பிராப்தி யோகம் வேண்டும் என்பவர்கள் அவர்களுடைய தாயினை நல்லபடியாக கவனித்து அவர்களிடம் அன்பு காட்டி அவர்களுடைய பரிபூரண ஆசையினை பெற்றிருக்கும் பட்சத்தில் அவருக்கு வாகன பிராப்தி யோகமும் மிக விரைவில் எளிதில் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. வாகன பிராப்தி யோகம் இருக்கக்கூடியவர்கள் வாகனம் வாங்குவது எப்போது வாங்கலாம், எப்போது வாங்கக்கூடாது என்பதனை அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் நன்கு ஆலோசனைத்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய காரோ பைக்கோ அதிகப்படியான இன்றைக்கி முதலீடு செஞ்சு நீங்கள் வாங்குறீங்க. அப்படி வாங்கும் பட்சத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிலையினை பெறும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க. ஆக இந்த வாகன பிராப்தி இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களும் இந்த எளிய பரிகாரங்களை செய்து நீங்கள் உங்கள் வாழ்வினில் வாகனங்களுக்கு மேல் வாகனங்கள் பெற்று இந்த வாகனத்தின் மூலமாக அதிகப்படியான லாபத்தையும் வெற்றியையும் சம்பாதித்து பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை எப்போதும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததொரு இனிய பதிவினில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க மகிழ்ச்சி.